ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் வீட்டுக்கு நவீனும் யோகியும் அதாவது சாமியார் மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு வராங்க. ராமச்சந்திரன் வீட்டில் பணம் நகையெல்லாம் நிறைய இருக்குது, அதனால் அது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டு வராங்க. ஆனால் சாமியார் நினச்சிக்கிட்டு இவங்களும் வீட்டுக்குள்ளே விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க, ராமச்சந்திரன் என் மருமக ஒரு வாரிசை சுமந்துருக்கிறா, அவளுக்கு நல்ல மாதிரிக்காக குழந்தை பிறக்கணும், அதுக்காக தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படிங்கவும், அதனால என்ன நல்ல மாதிரிக்கு நம்ம பூஜையை தொடங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய்க்கு நவீன் மேலே சந்தேகமாக இருக்குது. இல்லையே, இவரை பார்த்தாக்கி சாமியார் மாதிரிக்கு நம்மளுக்கு தோண மாட்டேங்குது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மாறனும் வீராவும் அவங்களும் நினைக்கிறாங்க. மாறன் சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு வரையும் பார்த்தா உண்மையான சாமியார் மாதிரிக்கே தெரியலையே அப்படிங்கும்போது, என்ன மாறன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு என்னமோ என்னுடைய உள் மனசு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா பூஜையெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு நவீனும் யோகியும் சொல்லவும், அப்போ வள்ளி பூஜை தொடங்குறதுக்காக எல்லா ஏற்பாடுமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ நவீன் சொல்கிறாங்க, எல்லா ரூம்லேயே போய் நான் பூஜை பண்ணணும் அப்படிங்கவும், அதாவது ஃபஸ்ட்டு மகாலட்சுமி இருக்கிற ரூமை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நகை பணம்லாம் இருக்குதுல்ல, அந்த ரூமுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மாறனுக்கு சந்தேகம் இதாகிருது. ஆமாம், இவங்க எதுக்காக வந்ததுமே நகை பணம்லாம் இருக்குதுல்ல, அந்த ரூமுக்கு எதுக்காக இவங்க கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க, என்னென்னு தெரியலையே, இவங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா அப்படின்னு மாறன் நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வள்ளி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுமே, இங்கே தாங்க நாங்கள் எல்லாமே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா இந்த ரூமில் நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, தாராளமாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் பண்ணும்போது யாருமே என் கூட இருக்கக்கூடாது, அதனால நீங்கள் போங்க கதை அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லவும், உடனே வள்ளியும் பார்த்தோம்னா கதை அடிச்சுட்டு வெளியே வராங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மாறன் அதாவது ஜன்னல் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் இவங்க பூஜையை பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ நவீன் அவங்களுக்கு மேஜிக்லாம் தெரியும் போலுக்கு அவங்க நின்று தன்னுடைய சித்து விளையாட்டுகள்லாம் அவங்க ஆரம்பம் பண்ணுதாங்க. அப்போ மாறன் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வீரா வராங்க. என்ன மாறன் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. உடனே வீரா பார்க்குறாங்க. பார்த்து தான் அவங்களும் பதறுதாங்க. என்ன மாறா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, என்னன்னு பார்த்தோம்னா நவீன் மேலே பறக்குற மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே மாறனும் வீராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கெலாம் இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், ஆமாம் ஒருவேளை இவங்க உண்மையான சாமியாராக தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இவங்க உண்மையான சாமியாராக இருக்க முடியாது, இவங்களுக்கு மேஜிக் தெரிஞ்ச சாமியாராக தான் இவங்க இருப்பாங்க போலுக்கு அப்படிங்கவும், இங்கே பாரு மாறா, சாமி விஷயத்தில் நீ இந்த மாதிரிக்கெலாம் விளையாடிட்டு இருக்காது அப்படின்னு வீரா வான்னு சொல்லிக்கிட்டு மாறனை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே விஜயை தான் காட்டுறாங்க. விஜயும் ஜன்னல் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நவீனும் யோகியும் உட்காந்துருந்து அவங்க பீரோ பக்கத்தில் அவங்க பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே விஜய் அவங்க யோகியை கூப்பிடுறாங்க. உடனே என்ன எதுக்குமா இங்கே கூப்பிட்டு இருக்கிற, இந்த பூஜைலாம் நடக்கும்போது யார் இப்படிலாம் நின்று பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு உங்களை வச்சு அப்படின்னு சொல்லவும், என்னது எங்களை வச்சு உதவி வேணுமா, என்ன உதவியுமா வேணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இங்கே நகை பணம்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இது என்னது, அது தெரிஞ்சு தானே நம்ம அங்கே வந்திருக்கிறோம், இந்த லேடி என்னென்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன விஷயமா இருக்கும், ஒருவேளை நம்ம உண்மையான சாமியார் கிடையாதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், உடனே அவங்க விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க அதில் நகை பணம்லாம் நிறைய இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, ஆனால் இந்த வீட்டோட சொத்து பத்தெல்லாம் பேப்பர்லாம் இருக்குது, அதை மட்டும் என்கிட்ட தந்துருங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே யோகி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா நவீன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், உடனே நவீன் சொல்கிறாங்க, என்னையா அந்த லேடிக்கு நம்மளை பற்றின சந்தேகம் வந்திருக்குமா, அதனால தான் நம்மளை போட்டு வாங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கும்போது, தெரியலண்ணா என்ன நடக்குன்னு தெரியல, நீங்களே பேசுங்களா அப்படிங்கும்போது, உடனே விஜய் பக்கத்தில் நவீன் வராங்க. என்னம்மா நாங்கள் என்ன போலி சாமியாரா என்ன, நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நாங்களாம் உண்மையான சாமியாராக்கும், நகை பணத்துக்குலாம் நாங்கள்லாம் ஆசைப்பட மாட்டோம் அப்படிங்கும்போது, என்ன சாமி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே இந்த வீட்டில் நகை பணம்லாம் நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு அதில் ஆசை கிடையாது, எனக்கு இந்த வீட்டு சொத்து பத்திரம் தான் வேணும், அது மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துட்டு இந்த நகை பணத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே நவீன் கொஞ்சம் மாறுதாங்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த திட்டம் ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீன் நினச்சிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க நினைக்கிறாங்க, உடனே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அப்புறமா நம்ம போலி சாமியார்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும், அதனால உடனே ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீன் அதெல்லாம் முடியாதுமா, நாங்கள் பூஜை பண்ணணும் நிற்போம் அப்படின்னு சொல்லவும், விஜய் உடனே ஐயோ நம்ம திட்டம் போட்டு கொடுத்தா இந்த மாதிரிக்கு பண்ணுறாங்களே, இவங்களை வச்சு எப்படியாவது சொத்து பத்தெல்லாம் நம்ம பேரில்
மாத்திரலாம் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா இவங்க என்னன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து நவீனும் யோகியும் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அந்த ரூம் கதவை திறந்துட்டு வராங்க. அப்போ அங்கே பார்க்கும்போது ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க, என் மருமகளுக்காக தான் இந்த பூஜையே, அதனால அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே நவீன் காலில் வந்து கண்மணி வந்து விழுறாங்க. விழுந்ததுமே பார்த்தோம்னா நவீன் ஒரு நிமிஷத்துல பாண்டியா மாறிடுறாங்க. அவங்க பாண்டி மாதிரிக்கு அவங்க கண்மணி கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கண்மணி அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, இவர் வந்து நவீன் அதாவது பாண்டி மாதிரிக்கே பேச ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி உடனே அவங்க அம்மா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க, அம்மா இவர் பேசுறத பத்தியா அப்படியே நம்ம அண்ணன் பேசுற மாதிரிக்கே இருக்குது அப்படிங்கவும் ஆமா கண்மணி நானும் அதுதான் கவனிச்சு அப்படிங்கும்போது அப்ப பிருந்தா வீரா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆமாம்மா இவர் பேசுறத பத்திக்க அப்படியே நம்ம அண்ணன் பேசுற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே யோகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவர் வந்த வேலையை மறந்துகிட்டு இவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுல வந்து பேசிட்டு இருக்கவோ ஆனாலும் வந்து நவீன் வந்து யோகி பேசுறத காதுல வாங்கிக்கவே இல்லாம அவங்க பாண்டியாவே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது அண்ணன் இந்த மாதிரிக்கெலாம் பேச மாட்டார, அவர் என்ன தான் வந்த வேலையை மறந்துக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவங்க பார்த்தோம்னா கண்மணி கிட்ட வந்து அதாவது பாண்டி எப்படி பேசிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரிக்கு நவீன் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவங்க கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா எனக்கு இப்பவுமே பாரு, அதாவது எனக்கு பிறக்கிறது குழந்தை பாண்டியனா பிறக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் இப்பவுமே வந்து பாண்டியனை எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரிக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கண்மணிக்கு கொஞ்சம் வாமிட் நிறைய வர மாதிரி இருக்குது. இதனால வந்து எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படி கண்மணின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ கூடயே நவீனும் போகிறாங்க. நவீன் போனது மட்டும் இல்லாமல் அவங்க கண்மணி வீரா எல்லாரும் வந்து இருக்கவும் நவீன் வந்து அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாண்டி இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களோ அந்த வேலையை நவீன் பண்ணவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே ஆச்சரியம் அடைஞ்சு போகிறாங்க. எங்கள் அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வீரா அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கும்போது இல்லை வள்ளியம்மா எங்கள் அண்ணன் இருந்தால் எங்ககிட்ட எப்படி பேசி பழகுவாரோ அதே மாதிரிக்கு தான் இவர் வந்து பேசி பழகுறாரு அப்படின்னு சொல்லவும் என்ன வீரா சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, இவர் சாமியாராச்சே இவர் இதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பேசி பழக போறாரு அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் அப்போ கண்மணி வந்து கண்ணை திறந்ததுமே அவங்க வந்து அதாவது பாண்டின்னு சொல்லிக்கிட்டு நவீனை வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நவீன் நாங்கள் நிற்கவும் உடனே வந்து அவங்களுடைய கையை பிடிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் வந்ததை பார்த்தா எனக்கு எங்கள் அண்ணனே என் கூட இருக்கிற மாதிரிக்கு இருக்குது, எங்களை விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே நவீன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னதாம்மா அந்த வீட்டில் நடந்துட்டு இருக்குது, திவர்ந்து சாமியார்னு சொல்லிட்டு வந்தாரு, திடீர்னு பார்த்தாக்கி எங்கள் அண்ணன் பாண்டி மாதிரிக்கு இருக்குன்னு இவங்க என்னென்ன ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த சாமியார் என்ன கண்மணி மேலே பாசத்தை பொழிஞ்சு தள்ளிட்டு இருக்கிறாரு, இந்த வீட்டில் என்ன நடக்குன்னே ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனும் வள்ளியும் வந்து அவங்க பேசிக்கிட்டு தாங்க, என்னென்னா அங்கே நடந்துட்டு இருக்குது, அதாவது சாமியாரை பார்த்துக்கிட்டு இவங்க தன்னுடைய அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா கண்மணி வந்து அதாவது அந்த சாமியாரை வந்து தன்னுடைய அண்ணன் சொல்லிட்டு நினச்சிட்டா, அதாவது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் வள்ளி எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா யோகி வந்து அவங்க சொல்றாங்க, அண்ணா நம்ம வந்த வேலையை மறந்துட்டு நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற, வான நம்ம வந்தாலே பார்க்கலாம்.